மகா கும்பமேளா வரைக்கும் பயங்கரமாக நடந்துட்டு இருக்கிற மாதிரி தான் எல்லாருமே ஷோகேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிப்ரவரி 26ஆம் தேதி அதாவது சிவராத்திரியோட அது முடியுது. கிட்டத்தட்ட 62 கோடி பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நீராடிட்டாங்க. பட் இதில் இருக்கிற டார்க் சைடு என்ன அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் தப்பி தவறி பிரயாகராஜ் போயிட்டீங்க அப்படின்னா, ட்ரெயின் எல்லாம் தாண்டி போயிட்டீங்க அப்படின்னா, திரிவேணி சங்கத்துலேருந்து 15 கிலோமீட்டர்ஸ் தள்ளியே வந்து உங்கள் வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணி அங்கேருந்து நிறையா பேர் நடந்து போகிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் மோர் ஓவர் அங்கே வாட்டர் ஃபெசிலிட்டிஸும் அண்ட் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ், டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ்லாம் ஒழுங்காகவே இல்லை அப்படின்றதையும் வந்து நிறைய பேர் குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. அண்ட் மோர் ஓவர் அங்கே விஐபிக்கு தனி என்ட்ரன்ஸ் இருக்கிறதுனால அங்கே வந்து ஒரு பெரிய கலவரம் வந்து ஏற்படுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் மோர் ஓவர் வந்து என்னென்னா, அங்கே வந்து நீங்கள் சப்போஸ் ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூடமே ரொம்பவே கஷ்டம். அப்படியே பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அந்த டென்ட் எல்லாமே எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா, மினிமம் 1 நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000லேருந்து 1 lakh வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இது யாரால் தங்க முடியுன்றது நீங்களே யோசிச்சு பாருங்கள். அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டரில் வந்து கிட்டத்தட்ட ஃபீக்கல் காலிஃபார்ம் அப்படின்ற ஒரு டைப் ஆஃப் பாக்டீரியா இருக்குது. அண்ட் மோர் ஓவர் அது அதிக அளவில் இருக்கிறனால இது வந்து சத்தியமாக குளிக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இது உகந்த தண்ணி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா உடம்புல வந்து நிறைய ரேஷஸ், நிறைய பிரச்சனை வரும்ன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இதை நிறைய பேர் ஏற்றுக்கவும் மாட்டுறாங்க. அண்ட் மோர் ஓவர் ஸ்டாம்பேஜ் ஒரு இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கும் மேலே நிற்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அண்ட் மோர் ஓவர் அங்கே இருக்கிற கமிஷனரே என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து இந்த திரிவேணி சங்கத்துக்கெல்லாம் வர முடியாது, இங்கே நிற்கிறது வேஸ்ட்டு, நீங்கள் கிளம்பி திருப்பி போயிடுங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்ம மனசளவில் யாருக்கும் கெட்டது நினைக்காம நல்லது மட்டுமே நினச்சா கடவுள் நம்மளுக்குள்ளே இருக்காரு. ஸோ எங்கேயும் போய் நாடி பார்க்க தேவையில்லைன்றது தான் என்னோட பாயிண்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.